நான் இறங்குறேன், எனக்கு ஒரு இன்ட்ரோ போட்டு பயங்கரமான இன்ட்ரோவா இருக்கணும். அவன் ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சு வந்த தேவதூதன் இல்ல, நம்மள மாதிரி சராசரி மனுஷன் தான். ஆனா அவன் பாசத்துல 10 தாய்க்கு சமம், பலத்துல 100 யானைக்கு சமம், வீரத்துல 1000 வேங்கைக்கு சமம். ஆள விடுற சாமி. எங்கடா இவ்வளவு வேகமா வரீங்க? நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அஜித் குமார் வந்து அவர் பார்க்க போறோம். நானும் வரேன். அஜித் குமார் தலை. காமெடி மட்டும் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி கதகளி பேசலாமா? கிஷோருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் அதிகமாயிடுச்சு. அதனால ஒரு காமெடி வாங்கி மண்டல கொஞ்சம் ரொம்ப முக்கியிருச்சு. ஒத்தக்கடை கோயிலுக்கு நரசிம்மர், யோக நரசிம்மர், இனிமே யோகம் வரப்போகுது. இவன் மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். பெருமாளோட தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே அடுத்த பிளான் நோக்கி போவோம். அடுத்த பிளான் நம்ம எங்கே போகிறோம்? அடுத்த பிளான் வந்து நம்ம செடி வாங்குறது. செடி வாங்குறது தான் மெயின் பிளானு. ஸோ வர வழியில் நம்ம பெருமாளை பார்த்ததும் ஒரு வணக்கத்தை போட்டு இப்போ நம்ம திருப்பி அதே பிளான் வச்சு செடியை வாங்கி ஆஃபீஸில். ஸோ யாராச்சும் நீங்கள் வந்து இந்த விளாக் பார்க்குறவங்க யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா குரு விளாக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வாங்கணும்? இனிமேல் விளாகே பண்ணாதான்னு சொல்லி கேடுவாங்க. அருள் அவரு டைரக்டா அவரோட பேசிட்டு இருக்காப்ல. கணக்கு வழக்கெல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்காப்ல. போனது சரியா ஒன்னே மட்டும் விட்டுறக்கூடாது. கொடுத்துட்டாரா? முருகன் வரலாமா? வரலாமா? முருகன் நடுவில் கொடுத்துட்டாரு. போவோம் நம்ம. மலை ஏறி வரனால நீங்க வந்து மலை போய் நினைக்க வேணாம். திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தான். மலை ஏறி வரனால பெரிய மலை, ஆனா பக்கத்துல பெரிய மலை இருக்கு. இதுதான் மதுரையோட யானை மலை. எவ்வளவு வயசானாலும் இந்த 90 மடிக்கிறதுக்கு வரவே மாட்டேன். உனக்கு தெரியுமா 90 மடிச்சு உள்ள வைக்கிறது? இப்படி மடிப்பு இல்ல. எப்போ ஓட்டிங் ஃபாலோ பண்ணேன். அதெல்லாம் கிடையாது. வந்து ஒரு புளியோதரை கூட நீ வாங்கி தரணும். புளியோதரை இல்லடா இங்க புளியோதரை மேல பேசுறேன். இங்க எங்கேயாவது கடை இருக்கா? இங்க நான் போய் எங்க எங்களுக்கு வந்து புளியோதரை வாங்கி தரேன், எங்க நான் தயிர் சாதம் வாங்கி தரேன். அது முக்கியமா முருகனை பார்க்க வந்துட்டு KFC சிக்கன் கேக்குறேன். அந்த பையன் என்ன சொல்லி கூட்டு வந்தாரு? KFCக்கு வெஜ் சாப்பிடலான்னு வெஜ் மெனு பார்த்து கூட்டு வந்தீங்க. நான் என்ன எது கூப்பிட்டு வந்தேன்? செடி வாங்க போலாம், ஆபீஸ் கார்டனிங்னு சொல்லி நம்ம வந்தோம். நீங்க இப்ப கேமரா ஆஃப்ல இருந்தப்போ கோயிலுக்கு போயிட்டு செடி வாங்கினா நல்லது. கண்டென்ட் மாத்தாதீங்க. இப்படிதான் ஏமாத்துவாங்க. சரியான என்ன மாப்பிள்ள, இப்ப எங்க போறோம்? அழகர் கோயில் தோசை வாங்குவோம்டா, வாடா. சாப்பிட டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இருங்க வண்டியை மேலே பேரிகேட்டை திறக்கட்டும். ஸோ இங்கெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உள்ளே போகிறோம். நல்லா இருக்கா? டெவலப் பண்ண போகிறோம்.
நம்ம டெவலப்மெண்ட் தான். ஸோ இப்போ மேலேயே நமக்கு ஆக்சஸ் நம்ம சாப்பிட்டு இருக்கிறதுனால எங்கே வந்து விடுது? கருப்பர்கிட்டே வந்துருதா? ஆமாம், நேரடியாக கருப்பர்கிட்ட வந்துடும். பெருமாளுக்கிட்டையும் நேரடியாக நம்ம இப்போ கருப்பர்கிட்ட தான் போகிறோம். பரவாயில்லையே, நமக்கு எப்பயுமே ஆக்சஸ். இது வந்து ஒரு ஆக்சஸ் நம்மகிட்ட கொடுக்கறதுனால இப்போ நேரம் நம்ம உள்ளே வந்துட்டோம். கருப்பசாமிக்கு என்ன பாட்டுறா? அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் வளர் கோயிலுக்கு வந்துட்டோம். செடி வாங்க வந்தா நான் கடை சொல்லி செடி வாங்க மாட்டோம். ஒத்த கடை நரசிங்க பெருமாள் கோயில் போயிட்டு அப்படியே நம்ம வந்து அழகர் கோயில் வந்தாச்சு. அழகர் கோயில வந்து நம்ம தோசை, ஆமா தோசை சாப்பிட வந்தோம். தோசை வாங்கி கொடு. தோசை வாங்க போறோம். உள்ள வந்து அழகரை பார்க்க முடியாது, ஸோ டைமிங் இல்லை, அதனால நம்ம அழகரை பார்க்க முடியாது. இல்ல அப்படி நிம்மதி நம்ம போய் அழகரை பார்த்துட்டு வந்துடலாமா? அதெல்லாம் பார்க்கலாம். அழகரை பார்க்க போறோம். வச்சிருக்கிறாங்க வண்டி. இந்த வண்டியில தான் வந்து கூப்பிட்டு வருவாங்க போல, எனக்கு தெரியல என்னன்னு. கலையெல்லாம் இல்ல. இந்த ஸ்பாட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க சார். நீங்க 360 டிகிரி அப்படி திருப்பி மாறி எடுக்கிறோம். எந்த வீடியோவும் யூஸ் பண்ண முடியாது. ஓ, அதுல நான் திடீர்னா மங்கீஸ்க்கு அவங்க அம்மா ஃபீட் பண்ணுவாங்க. எது பண்றதுக்கு முன்னாடி வந்து மைக் வந்து ஆன் பண்ணிக்கணும். மைக் அப்படிங்கிறது வாழ்க்கையில என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பேசுற ஏதாச்சும் யாருக்காச்சும் கேட்கணும் அப்படின்னா மைக் வந்து ஆன் பண்ணா மட்டும்தான் கேட்கும். அதனால மறக்காதீங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மைக் ஆன் பண்றதுக்கு முன்னாடி அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. உங்க கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் மைக் ஆன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்கும் போது நான் அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டே தான் இருப்பேன். சாப்பாடு போடுற வரைக்கும் பேசுவேன். பப்ளிக்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பசங்களா வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா பக்கத்துல லவ்வர்ஸா வந்து நம்மள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தடிப்பயிரோட வந்துகிட்டே இருக்காங்க. என்ன என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தலமா பேசாம இருக்கீங்க. மட்டும் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க. கோவம் ஏன் மனுஷனுக்கு வருது? இதை வந்து நம்ம குரு சொல்லுவார். கோவம் ஏன் மனுஷனுக்கு வருது? அட்லீஸ்ட் கோவமாச்சு வரட்டுமே அப்படின்னு வருது. ஸோ நமக்கு வந்து பன்னீரில் வந்துட்டு மோமோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரைட் பண்ணி தந்துருக்காங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக போகிறோம். கெச்சப் அண்ட் பன்னீர் இருக்குது. இதை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரிவ்யூவர் நம்மகிட்ட இருக்காரு. அவரால் மட்டும்தான் இந்த சாப்பாடை ரிவ்யூ பண்ண முடியும். நீ வந்து இப்போ விஜே, நீ விஜே மாதிரி மண்டையில கொண்ட போடுறது முக்கியம் கிடையாது. விஜே மாதிரி பேசணும் கத்துக்கிற தலைவரே. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம வீட்டில் போடுற வரமா அப்படி இல்லைடா. டப் இது கெச்சப் எடுத்து, சாரி மோமோஸ் எடுத்து கெச்சப்பில் அப்படி இப்படி ஒன்று புரட்டி அப்படி ஒரு புரட்டி எடுத்து. நைஸ் ப்ரோ. அவர் சாப்பிட்ற கேமரா எடுக்கிறது தான் அது கஷ்டம். சாப்பிட முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. மீடியம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. வந்துச்சு பன்னீர் 65. மோமோஸ் சாப்பிட்டு இருக்கிறதே பன்னீர் 65 இருந்துச்சு. மோமோஸ் வந்து ஃப்ரைட் மோமோஸ்னால் எனக்கு பிடிக்கல. என்னங்க பன்னீர் 65 வந்து நல்லா இருக்கும் நம்புகிறோம். பன்னீர் 65 எடுத்துருக்கோம். ரிவ்யூ பார்க்கணும்னா வேற ஒரு சேனலில் போய் பாருங்க. எப்படி இந்த சேனலில் பார்க்க மாட்டேன் இருந்தாலும் பன்னீர் 65 வந்து நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ண சொன்னேன். ஸோ ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணால் தான் பன்னீர் வந்து நல்லா இருக்கும். அது ஏன் தெரியுமா? பன்னீர்லேருந்து என்னென்ன பேசுகிறேன் பாருங்க. ஒரு விதமான ஒரு கண்டென்ட் பன்னீர்னு தான் கொடுத்துருக்கோம். அதை வச்சு எவ்வளோ பேசுகிறேன் பாருங்க. பன்னீர்னு அப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டார்ட் பன்னீர். அதாவது பன்னீர் எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா பன்னீர் ஏன் இப்படி இருக்குன்னா பன்னீர் ஏன் பன்னீர்னு பேர் வந்துச்சு. அது ஆக்சுவலி பன்னீர் கிடையாது. பன்னீர் வந்து பன்னீர் பன்னீர் அது எப்படி பன்னீர். ஸோ பன்னீர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. பன்னீரை வந்து பன்னீர் தான் பன்னீர் செல்வம். ஸோ இப்போ நார்த்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளாம் வந்துட்டு இந்த மில்க்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்டோம். இல்லை நம்ம தாய்ப்பால் நிகரான அந்த மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த மலைவாழ் பிரதேசங்கள்லாம் போயிட்டு வச்சுக்கோங்க, அவங்களால மில்கில் வந்துட்டு
எஃபெக்ட்டை இது பண்ண முடியாது. ஆனா உனக்கு நல்லா பேச சொல்லி கொடுத்துட்டாங்கடா. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க நீங்க பேசுறத பார்த்தா. அதை வந்து பாதுகாக்க முடியாது அந்த மில்கை. ஸோ அவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து பன்னீரை உருவாக்குனது. அதை பன்னீரை ட்ரை பண்ணி அவங்க அந்த மில்க்குக்கான சத்து பன்னீர்லையும் வரணும். தட் மீன்ஸ் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் கிடைக்கும். என்னமா பன்னீர் தானே கேட்டேன். பன்னீர்ல ஆரம்பிச்சு மலைவாழ் கிராமத்துக்கு போய் புரோட்டீனுக்கு வந்து ஸோ நம்ம என்ன பேசுறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம என்ன உச்சத்துல வந்து ஆரம்பிப்பாங்க. இல்லை சீரியஸ், நம்ம என்னன்னாலும் பேசலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம பேசுறதெல்லாம் நம்ம நினைக்க முடியுமா அப்படின்னா நான் கேட்காது. நம்ம பேசுகிற மொழி ஒன்றா இருக்கலாம், பட் நீங்கள் நினைக்கிற விதம் ஒன்று வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு புரிஞ்சா போதும். பாய் சொல்லுவாங்க. அடுத்த vlogல இருந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடம் உங்கள் குரு. நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பாய்.